வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. வாயை குடித்து மாட்டிக்கொண்ட திமுகனே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தி எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் கச்சத்தீவு. இந்தி எதிர்ப்பு அப்படிதை தாண்டி இன்றைக்கி இந்தியை நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படின்னு திமுக சொன்னது இந்தியா டுடே வரைக்கும் எனக்கு அலருது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்ட கட்டுரை இதையெல்லாம் பார்த்து ஐயோ நாங்கள் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லுது. அப்போ எடுத்த உடனே வீரமாக பேசுவீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் பின்னால் ஓடி போய் மண்டியிடுவீர்கள் அப்படிங்கிற குரல் இன்றைக்கி மக்களிடம் எழுந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே பேன் பண்ண முடியுமா? எந்த மாநிலமாவது ஒரு மொழியை பேன் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்கு திமுக சொல்லிட்டு பம்ப விலை கொடுத்து வாங்கிடுச்சு? இப்போ ஏன் அடங்கி போகுது? இவர்களால் இந்தியா கூட்டணி தோக்கக்கூடிய நிலைமைக்கு வருது. மறுபடியும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. நம்மளும் சொல்கிறோம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், மற்ற ஸ்டேட்டில் பீகாரில் ஜெயிக்கணும், எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியை வலுவிழக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி ஸ்டாலின் ஈடுபட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு பிரச்சனை, எந்த அளவுக்கு பூதாகரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் பேசிய ஒரு விஷயம் இன்றைக்கி சர்ச்சையாக இருக்குது. சட்டசபையில் ஒன்று பேசுகிறீங்க, எக்ஸ் பக்கத்தில் ஒன்று பேசுகிறீங்க. அப்போ சட்டசபையில் ஐயோ விட்டுருங்கய்யா இந்த பிரச்சனையை அப்படின்னு வெளியில் சொல்கிறீங்க, சட்டசபையில் விஜய் தான் காரணங்கிறீங்க. அது என்ன நோக்கம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற கட்சி நான் வருஷத்துக்கு இத்தனை தடவை நான் சட்டமன்றத்தை நடத்துவோன்னாங்க, நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம் நாங்கள். இதையெல்லாம் இப்போது மறக்கடிக்கப்பட்டு அவை குறிப்பிலேயே ஏற மாட்டேது. எடப்பாடி பழனிசாமி வெளியில் பேசுகிறார். இப்போ சட்டமன்ற நடைமுறைங்கிறதே காற்றில் பறக்க விட்டது. திமுக ஒரு சமூக நீதிக்கான கட்சி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி திமுக சமூக நீதிக்கான கட்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஜாதி பெயர் அப்படிங்கிறது இன்றைக்கி ரோட்டில் போட்டோம் அப்படிங்கிறது நீக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஜாதி மாநாட்டுகளில் திமுக அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அது எந்த விதமான சமூக நீதி நமக்கு தெரியல. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. ஒவ்வொன்றா பேசுவோம். எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து திமுக மொக்க வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். இவங்க எவ்வளோ புச்சாலியாக நிறையா பண்ணும்போது போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் தாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. அதாவது ஒரு அமைச்சர் ஒன்று இப்போ பிரேத பரிசோதனை டேபிள் எண்ணிக்கை சொல்கிறாரு, இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரியுது, ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க மட்டும் பேசுவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அதனுடைய காரணம் தெரியுதா? இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. முதல்வரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. முதலையாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணி பயமே போயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம் முதல்ல மட்டும் பயந்துருந்தாங்களான்ட்டு. இதில் மேயர் மதுரை மேயருடைய ராஜினாமா மறக்கடிக்கப்படுகிறது. எதுக்கு ராஜினாமா பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். இதை பெருசாகணும். அதிமுக மதுரை மேயர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மொத்தமே அங்கே இருக்கக்கூடியவங்களாம் கொள்ளடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவர் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு. இப்போ கிட்னி திருட்டு விஷயம் தமிழகம் முழுக்க பேசக்கூடிய விஷயம். நேற்று பேட்ச் போட்டு வராங்க, அது நல்ல விஷயம், மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்போ சட்டசபையில் ஸ்கோர் பண்ணது யார்? ஸ்டாலினா எடப்பாடியா? விஜயை வைத்து ஸ்கோர் பண்ணிய எடப்பாடின்னு கூட சொல்லலாம். விஜய் அமைதியாக இருந்தாலும், அதாவது அவர் வாரம் போயிட்டு இருந்தார்ல, அப்போ கூட இந்த பிரச்சனை இல்லை. வீட்டில் உட்காரும்போது திமுகவுக்கு தீராத தலைவலியாக இருந்து கொண்டு இருக்கிறது. விஜய் இவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறாரு டே ஒன்லேருந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய காலங்கள் திமுகவுக்கு 7.5 ஆகும். நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி திமுக அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல நிகழ்ச்சிக்கு வருவோம். சட்டசபை இன்றைக்கி நம்ம நடக்கும்போது நம்ம பார்த்தோம், சிஎம் பேசுகிறாரு, இந்தி விஷயத்தையும் கச்சத்தீவையும் பேசுகிறார். நம்ம நேற்றே இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். எப்போ ஏதாவது ஒரு பெரிய திமுகவுக்கு பிரச்சனை வரும்போது இந்த கச்சத்தீவு, இந்தி எதிர்ப்பு, ஆளுநர் விஷயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி கொடுக்கல, இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம். சமூக நீதி அடிக்கடி சொல்லுவாங்க. சமூக நீதி இதை எப்பயுமே ஒரு இதாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாவும் இந்த இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுவாங்க, காவேரி பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. இப்போ கச்சத்தீவு இந்தி, அதாவது நம்ம இந்தியா டுடேயில் ஒரு அந்த பேசக்கூடிய டிபேட்டில் பேசக்கூடிய ஒரு திமுக வழக்கறிஞர் சொல்கிறாரு, இந்தி திணிப்பை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தமிழ் 80%, ஆங்கிலம் 20%. இந்தி திணிப்பை ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் பேன் பண்ணிடுவோன்னார். இது இப்போ பெரிய அளவுக்கு சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. ஆங்கில ஊடகங்கள் பெருசாக இதை கவர் பண்ணிட்டாங்க. இந்தியில் தமிழ்நாட்டில் இந்தியை பேன் பண்ண போகிறாங்களாம். ராகுல் காந்தி என்ன நினைப்பார்? தேஜஸ்வி என்ன நினைப்பார்? எப்பா இப்போ தான் பீகாரில் 30 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இப்போ தான் ஆட்சியை பிடிக்க போகிறார். யார்? தேஜஸ்வி. இந்த நேரத்தில் போய் ஏற்கனவே ஒரு சனாதனம் பண்ணி மத்திய பிரதேசம், ராஜஸ்தானெல்லாம் தோக்கடிச்சார் உதயநிதி. இப்போ தேவையில்லாமல் இந்தி மேட்டரை எழுப்பி இதெல்லாம் அங்கே போய் என்ன பேசுவார்? ராகுல் காந்தி போகும்போது மோடி பேச ஆரம்பிப்பார். சார் இனிமேல் பாருங்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இந்தியை பேன் பண்ணுங்குது, நம்ம இந்தியை அழிக்க பார்க்குற ஒரு கட்சி நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டால் எப்படி சார் இருக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். அந்த பக்கம் போய் ஒரிசாவில் போய்
வி.கே. பாண்டியன் ஒருத்தர் தமிழர் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாவியை எடுத்துகிட்டு போய் தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா மோடி? எதையும் சொல்ல தயங்காத ஒரு மோடி. அவருக்கு அல்வா மாதிரி மேட்ரை எடுத்து கொடுக்குறீங்க. மேட்ரு திணறிட்டு இருக்காங்க பிஜேபி, என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. அழகாக ஒரு மேட்ரு எடுத்து கொடுக்குறீங்க. ராகுல் காந்தி எப்படி பார்ப்பார்? ஐயோ ராகுல் காந்தி எங்களோட இருக்கணும், கை எங்களை விட்டு போவாது, கை எங்களை விட்டு போவாதா? நீங்களே கையை தள்ளி விட்றீங்க. எவ்வளோ நாள் தான் ராகுல் காந்தி பொறுமையாக இருப்பார்? ஐயா தேவையில்லாமல் உபத்திரமாக இருக்குதே. தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்காக கிட்டத்தட்ட 30 ஸ்டேட்டை விட முடியுமா அவங்க? இதெல்லாம் என்ன பேச்சு இது? நமக்கும் புரியும். இந்தி திணிப்பு அப்படிங்கிறது யாரும் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக பேன் பண்ணுற அளவுக்கு போவீங்களா? நல்லா யோசனை பாரு. என்ன சரியான வார்த்தை? இப்போ வந்து மகாராஷ்டிராவில் தாராவியில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இவர் நம்ம தேவேந்திர பட்னாவிஸ், தமிழை நாங்கள் பேன் பண்ணுறோன்னா தமிழுக்கு ஒரு அநீதி என்றால் பொறுக்க முடியவில்லைன்னு எவ்வளோலாம் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதுதான். அது எப்படிங்க இன்னொரு நீங்கள் வந்து பேன் பண்ணுங்கிற வார்த்தையை சொல்லுவீங்க? நம்ம ஒன்றும் புரியவே இல்லை. என்ன பேச்சு இதெல்லாம்? அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையானால் ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுசீரமைப்பு, அது வரவே வராது. அந்த பில் எப்போயோ வரப்போகுது. இப்போவே எல்லோரும் பக்கத்து ஸ்டேட்லலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போடுறது. மக்களே சிரிக்கிறாங்க. என்னப்பா எதுக்குப்பா தமிழுக்கு ஆபத்து? நம்ம ஒன்றும் புரியல. தமிழர்களுக்கு ஆபத்து, தமிழுக்கு ஆபத்து. ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ தமிழ் மொழி எவ்வளோ ஆண்டு காலமாக இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த மொழி. இதை எப்படிங்க இந்தி அழிக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தமிழர்கள் நிறைய பேர் இந்தியிலேருந்து வேலைக்கு வந்துட்டாங்கன்னா, ஆமாம் வேலைக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் எல்லாரும் தமிழர்களும் நிறையா ஊரை வேலையில் இருக்காங்க. எப்படி வந்து மற்ற மாநிலத்துக்காரர்கள் இங்கே வந்து நம்மளெல்லாம் விரட்டி விட்ருவாங்கிறது திசிமான் சொல்கிற வார்த்தை. இது எப்படி உடனே எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் சரி, இப்படி பண்ணுறதுனா உங்கள்கிட்ட தானே கவர்மெண்ட் இருக்குது, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்று. இதெல்லாம் மறைத்து விட்டு இன்றைக்கி வந்து சட்டசபையில் சிஎம் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் காரணம், விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் வெளியில் ஒரு பேச்சு, நீங்கள் இதே சிஎம் வெளியில் என்ன சொல்கிறாரு? எக்ஸ் பக்கத்தில் யாரும் இதை பற்றி பேசாதீங்கப்பா, இது வந்து நம்ம வந்து இதை வந்து 41 உயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப இறந்தது ரொம்ப துக்ககரமான விஷயம், இதில் போய் அரசியல் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி எப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய முரசொலி நாளிதழில் விஜயை வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக எழுதுகிறாங்க. உங்களுடைய பத்திரிக்கை தான் முரசொலி. நமக்கு ஒன்றும் புரியல. முரசொலி யாராவது விலைக்கு வாங்கிட்டாங்களா என்னென்னு புரியலையே. அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் வெளியில் ஒன்று சொல்கிறீங்க, உள்ளே ஒன்று சொல்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி பழனிசாமி அவர்கள் கேட்குற கேள்விக்கு உங்களால் உள்ளே பதில் சொல்ல முடியல. என்னென்னா, சிஎம் சொல்கிறார் உள்ளே வந்து காவல்துறையினர் 600 பேர் இருந்தாங்க, ஏடிஜிபி 500 பேருன்ட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் 600 பேருன்ட்டீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா ஒரு 1.25 லட்சம் காவல்துறையினர் இருக்காங்க. கரூர்லேருந்து மட்டும்தான் போலீஸ் போயிருக்காங்க, மற்ற ஊர்லேருந்து போலீஸ் போகலங்கிற மாதிரி தகவல். அப்போ அவ்வளோ போலீஸ் எங்கே நின்னாங்க? எந்தெந்த பாயிண்டில் நின்னாங்க? இதெல்லாம் சிபிஐ கேட்குமே, என்ன பதில் இருக்குது? உள்ளே நீங்கள் சட்டசபையிலலாம் சொல்லிக்கலாம். இப்போ சிபிஐ பார்த்து விஜய் மிரள்றாலையும் நீங்கள் மிரளணும். நிறைய கேள்வி கேட்பாங்கள்ல, எப்படி பதில் சொல்லுவீங்க? நிறைய பேருக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்களே. நல்ல விஷயம் பாருங்க. மக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன கொண்டாட்டம்னா, இடியிலேருந்து செந்தில் பாலாஜி தப்பிச்சிட்டாருங்க. இந்த விஷயத்தில் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கணுங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் கமெண்டில் பார்த்தீங்கன்னா, சார் அந்த 41 பேர் வந்து அவசர அவசரமாக உடற்கூறு ஆய்வு பண்ணாங்கல்ல, அதுக்கு சிஎம் சொல்கிற வார்த்தை ஃப்ரிட்ஜ் இல்லை, குளிர்சாதன பெட்டிகள் இல்லை, அதனால் வந்து வேக வேகமாக நான் வந்து இது பண்ணோம், பிரேத பரிசோதனை பண்ணோன்ட்டு. ஏங்க அந்த குளிர்சாதனை பெட்டியை பக்கத்து இடத்துலேருந்து வாங்கியிருக்க முடியாது? அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, பக்கத்தில் திருப்பூர் ஈரோடெல்லாம் இருக்குதுங்க, அங்கேருந்து வாங்கியிருக்க முடியுங்க. நான் சிஎம்மாக இருந்தேன், எனக்கு தெரியும். பக்கத்தில் கான்ஃபரன்ஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை கூப்பிட்டு பிரேத பரிசோதனை பண்ணுறீங்க. அவசர அவசரமாக 4 மணிக்கு எதுக்கு உடலை எரிக்கிறீங்க? அப்போ நம்பாளுங்க இல்லைங்க 41 பேர்லேருந்து கிட்னியை உரியிருப்பாங்க. மக்கள் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். சார் இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒரே குரலில் சொல்லணும். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறீங்கன்னா எதுதான் உண்மை நம்ம நம்புறது? அமுதா ஏஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒன்று, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம திமுக வந்து இப்போ கச்சத்தீவு மேட்டர் ஆரம்பித்தாங்களா? இப்போ சோசியல் மீடியாவில் என்ன போயிட்டு இருக்குது? ஏற்கனவே கனிமொழி அவர்கள் பேசினது 2016 நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமாக? நீங்களே சொல்லுங்கள். பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், என்ன பேச்சு இது? இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து வாய்தா ராணி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறீங்களே. ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? பூரண மதுவிலக்கெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா, படிப்படியாக வேணால் கடையை குறைக்கிறேன். கரெக்டாக? அதானே சரியான பாயிண்ட்டு. நீங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் 2016 சொல்கிறீங்க. இப்போ அதே கேட்டாங்கன்னா அது இப்போ நாங்கள் சொல்லவே இல்லையாங்கிறீங்க. 2016 சொன்னது எப்படி 2021 மாறும்? நமக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன கான்செப்ட் இது? எப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தேவை பிஜேபி எதிர்ப்பு. அதுக்காக ஆளுநர்கிட்ட சண்டை போடுறீங்க, இந்தி எதிர்ப்பு ஆரம்பிக்கிறீங்க, மறுசீரமைப்பை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இப்போ அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொது சிவில் சட்டம். இப்போ இன்னும் சொல்லுவாங்க பாருங்கள், கோத்ரா
எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இங்கே சொல்லுவாங்க. பிஜேபி தான் ஒரு மோசமான கட்சின்னு எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் யாருங்க அதை விட்டுட்டு அதையே பேசிகிட்டு இருக்கீங்க? பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி திமுக தமிழக மக்களை ஏமாற்றியதுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்கள் கமெண்டில் போடுங்க. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் தனி ஆட்சிக்கு வரப்போதா நீங்களே சொல்லுங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியும் பிஜேபியுமா, அப்படி வந்தால் பிஜேபி வந்துடும். எடப்பாடி தான் சொல்லிட்டாரு நான் தான் ஆட்சி அமைக்கிறேன்னு. ஏங்க எடப்பாடி சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் ஆகன்ட்டு, நீங்கள் ஏற்றுக்காமல் பிஜேபி வந்துடும்னா போன 4 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், பிஜேபி எங்கே வந்து சொல்லுங்கள்? பிஜேபி சொல்லி சொத்து வரியை ஏற்றியது யார்? நீங்கள். பிஜேபி சொன்னதுனால சொத்து வரி ஏற்றுனீங்களா இல்லையா? யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? சரி, உதய மின் திட்டத்தில் வந்து அதிமுக கையெழுத்து போட்டுச்சு, அதனால் நாங்கள் நம்ம இதை கரண்ட் பில்லை ஏற்ற வேண்டிய கட்டாயம்ங்கிறீங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த வருஷம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வருஷம் கரண்ட் பில்லை ஏன் ஏற்றலை? உதய மின் திட்டத்தில் ரேட்டை ஏற்றுது, ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்லுது, நாங்கள் வந்து தமிழக மக்களுக்காக நாங்கள் அந்த காசை கட்டுறோம்னு சொன்னீங்க. இந்த வருஷம் கட்டுறீங்க, ஏன்? அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, அடுத்த வருஷம் கட்ட மாட்டீங்க, ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் முடிஞ்சிடும். யாரை ஏமாற்றுவதற்கு? அப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கும்போது இங்கே எங்கே போயிட்டு இருக்கிற கவர்மெண்ட்டு? நம்ம ஏற்கனவே சொன்னோம், முட்டு சந்தில் கூப்பிட்டு போய் நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. இதிலிருந்து வெளியில் வர முடியாமல் இவங்க தவிச்சிட்ருக்காங்க. விஜய் இவர்களுடைய தூக்கத்தை வெகுவாக கெடுத்து கொண்டிருக்கிறார். முதல் நாள்லேருந்து கெடுத்துட்டு இருக்கார். அவருக்கு வர கூட்டம் இவரை பயமுறுத்துது. இவ்வளவு நடந்த பிறகும் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, திமுக பிஜேபி எல்லா கட்சிகளுக்கும் விஜயுடைய செல்வாக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்படியாவது விஜய் தான் கூட வரணும்னு பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். எப்படி அந்த கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது. இவ்வளோ தான் விஷயம். இதில் யார் ஜெயிக்க போகிறார்கள்னு தெரில. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டுகள் போயிடுச்சுன்னா 14% சிந்தாமல் சிதறாமல் இருக்குது. ஓட்டு போயிடுச்சுன்னா அப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்தி பேன் அப்படின்னு சொல்கிற விஷயம். இப்போ வந்து ஃபேக்ட் செக், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியா பேன் பண்ண போகிறாங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்னு எழுதின உடனே ஃபேக்ட் செக் யூனிட் வேகமாக வந்து ஐயோ அப்படிலாம் இல்லைங்கிறீங்க. ஏன் இந்த பதட்டம்? ஆட்சியை கலைச்சாலும் கழிச்சு விடுவாங்க, தமிழ்நாடு அரசை ஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மொழியை பேன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அரசு சொன்னால் அது பெரிய சிக்கல். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆட்சியை கலைக்க முடியாது, பொம்மை அவர்கள் கேஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் ஒரு அரசு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பண்ணால் அந்த அரசை ஃப்ரீஸ் பண்ண முடியும். பிஜேபி அதை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது பண்ணோம். அதுக்கப்புறம் கேஸை பார்த்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா, கேஸ் நடக்கட்டும். நீங்கள் எல்லாமே தேர்தல் வச்சா என்ன பண்ணுவீங்க? ஆட்சி போயிருமே. இந்த பயம்லாம் திமுக இருக்குது. இவர்கள் எவ்வளோ பயந்தாங்கோலிங்கிறது ஊருக்கே தெரியும். மறுபடியும் சொல்கிறோம், திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபி பார்த்து அடங்கி நொடுங்கி கொண்டிருக்கிறது. ஏதாவது எடப்பாடி சொன்னார், இவர்கள் பதவிக்காக யார் காலை பிடிக்கவும் தயங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மையாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டோம், இன்னும் நிறைய விஷயம் பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், கிட்னி திருட்டு நடந்த விஷயத்தை, இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற ஒன்றை இன்றைக்கி மாசு அவர்கள் சட்டசபையில் பேசும்போது வேதனை அளிக்கிறது. இதே அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக அதை 2 ஆக்கியிருப்பாங்க. சாத்தான்குளம் விஷயத்தை எவ்வளோ பெருசாக்குனாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தான்குளம்னு சொல்லிட்டு நடிகையெல்லாம். அதே மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனையில் யார் அந்த ஒரு நபர் ஆணையத்தால் இவங்கெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்தது தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு. கேட்டால் இவர்கள் வந்து ஸ்டெர்லைட்டுன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் பண்ணது என்ன? சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வடிவேலு ஒரு படத்தில் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா அந்த பெட்டியை திறந்து பாருன்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அது திறந்தால் கத்தி எதாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா இவங்க வைக்கக்கூடிய வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இவங்களுக்கு பாதகமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா முதல் நாள் அபிஷேக் சிங் சொன்ன வார்த்தை, சார் இன்னும் நிறைய ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது கரூரில், எங்களுக்கு வந்து பிரமாண பத்திரத்துக்கு டைம் கொடுங்க, பின்வாங்கி ஓடி வந்தாங்களா? இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்தி எதிர்ப்பு, ஆளுநர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தி, நம்ம கச்சத்தீவு, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்பப்போ வச்சுருக்காங்க. மக்கள் ரொம்ப நாள் அதை பார்த்துட்டு இருக்கனால இந்த படம் ரொம்ப நாள் ஓடி அதெல்லாம் முடிஞ்சு போய் ரீல் அருந்து போன மேட்ரு இவன் மறுபடியும் எடுத்திருக்காங்க. இது வந்து 1970 அல்ல, இப்போ இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் கலைஞரும் அல்ல, இது ஒரு திமுகவே இல்லை. தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.